கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 21வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 21:16. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி வல்லா போதேதாக்கினாரே. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி வல்லாம் போதேதாக்கினாரே. கல்லான என் வல்லாம் கரைத்த கல்வாரியேன் அன்பை என்று பாடி வந்தேன். ஆனந்தமாய் என் பக்கானான் எகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் என் பக்கானான் எகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறே இல்லை என்று எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறே இல்லை என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா எலைக்கு மாறா கிருபை கண்பாரும் என்றும் நான் அடிமை. தாரும் தேவா எலைக்கு மாறா கிருபை கண்பாரும் என்றும் நான் அடிமை. ஆனந்தமாய் என்பான் எகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். திற்றுதே உந்தன் வாக்குகள் என்னை ஆற்றுதே உந்தன் சமூகமே. தெற்றுதே உந்தன் வாக்குகள் எம்மை ஆற்றுதே உந்தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேர்ந்திடுவேன். பெரின்ப சியோனில் வாழ்ந்திடவே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேர்ந்திடுவேன். பெரின்ப சியோனில் வாழ்ந்திடவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேல் பாண்டி நம்முடைய காலத்துல விசுவாசியா இருந்தார். இன்னைக்கு திரும்ப அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவிதா சிஸ்டர் பிரைசலார், நாகரத்னம் அம்மாள் பிரைசலார். இப்ப நம்ம செய்திக்குள்ள வருகிறோம். யோவான் 21வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 16 இரண்டாம் தரம், முதல்ல ஏற்கனவே பேசிட்டாரு. இரண்டாம் தரம் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்திலே அன்பா இருக்கிற? சேம் கொஸ்டின் மாறிதான் தெரியும் முதல்ல இருக்கிறது. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். அதற்கு அவர், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. அதற்கு இருக்க ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ இடத்திலே அன்பா இருக்கிற, அது அகாபே அன்பு, தெய்வீக அன்பு, அது இருக்காப்பா அப்படின்னு கேட்கிறார். இவர் சொல்றாரு, ஆண்டவரே அதெல்லாம் என்கிட்ட கிடையாது, என்கிட்ட நேசிக்கத்தான் உன்னால் முடியும். அந்த நேசிக்கிறது தான் முதல்ல. என்ன நேசிக்கிறது அப்படின்னு கேட்டா, பிலோ, PHLEO, பிலோ, PILEO, பிலோ. இந்த பிலோங்கிற அன்பு என்னங்கிறத இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கோம். பிலோங்கிறது என்னன்னா ஒரு மாமிச அன்பு. இந்த அன்பு எங்க இருந்து வரணும்? மூளையிலிருந்து வருங்க. இருதயத்திலிருந்து வருகிற அன்பு பிலோ அன்பு. இருதயத்துல என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்து 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 துதித்து கொண்டே இருக்கிறது ஒரு பிலோ அன்பு. அது இருதயத்திலிருந்து வரணும். ஆனா மாமிசம், நம்ம கண்ணு ஒண்ணு இச்சிக்கும். இச்சித்த உடனே நமக்கு அது மேல ஒரு அன்பு வந்துடும். அந்த அன்புங்கிறது பிலோ அன்பு. அந்த அன்பு
என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாள் புஷ்ஷுன்னு போயிடும். புரியுதா உங்களுக்கு? அகாபே அன்பு, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு, நம்ம அவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், அவரோட இணைந்து இருக்கிறோம், அவரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நமக்கு ஆண்டவர் மட்டும் போதும், எதுவுமே நமக்கு தேவையில்லைன்னு சொல்றது அகாபே அன்பு. ஆனா பிலோ அன்பை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். பிலோ மாமிச அன்பு. அந்த அன்பு யார்கிட்ட இருந்தும் வரும். ஒரு திருமணமான நம்முடைய ஆஸ்பத்திரியில் ஒரு சகோதரன் இருந்தார். மாமிசில நல்லா வேலை பார்ப்பார். நல்லா வேலை பார்ப்பான்னு அப்படி வேலை பார்த்தல நாங்க பார்த்ததில்ல. அவர் ஆஸ்பத்திரிக்கு வருவாரு, ஷர்ட்டை கழட்டி போட்டுருவார். ஷர்ட்டை கழட்டி போட்டு பனியன் மட்டும் போட்டு, இந்த பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா கண்டுக்கிடவே மாட்டார். பெட்டியை தூக்கி வைப்பாரு, அடுக்குவாரு, வைப்பாரு, என்னென்னமோ செய்வாரு. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நாங்கெல்லாம் எங்க வீட்டுல பேசிடும் போது, அந்த தம்பி என்ன மாதிரி வேலை பார்க்கறாரு ஐயா, இப்படி வேலை பார்க்கற தம்பி நமக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆனா அவருக்கு பிலோ அன்பு ஒன்று பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. ஒரு பொண்ணு எங்க ஆஸ்பத்திரியில வேலைக்கு வந்து சேர்ந்தா. இப்ப அதுவரை அவருடைய அன்பு, அதாவது ஆண்டவர் மேலேயும் அன்பா இருந்தாரு, ஊழியம் எல்லாம் செய்வாரு, அந்த அன்பு அப்படியே டைரக்ஷன் மாறிடுச்சு. அதுதான் பிலோ. இவருக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாச்சு, எப்படி அது டைரக்ஷன் மாறுதுன்னு சொல்லி வேலையை விட்டாரு, வேற ஊருக்கு போனாரு. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலோ. சரி, இந்த பிலோ அன்புனால என்ன நடக்கும்னு பைபிள் ஒரு ஸ்டடி. பிலோ அன்பு முதல்ல அந்த பிலோ அன்பு எங்க அது ஆஃப் ஆச்சு அப்படின்னு பார்க்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனம், 5 வாசகம், 4:5. இங்க ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். இதான் ஆண்டவர் உண்டு பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ஆதாம், ஏவாள், 2 பசங்க. 2 பசங்க இருந்தாங்கன்னா அந்த பசங்க எவ்வளவு அன்பா இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. எல்லாம் ஒன்னா விளையாடுறாங்க. எனக்கு 2 பேரங்க இருக்காங்க, ஸ்டீவ், ஜேடன். 2 பேரும் நைட்ல படுத்துக்கிட்டு குசு 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 பேசுவாங்க. மக சொல்ல, அப்ப நான் நைசா கதை திறந்து பார்ப்பேன், அப்படி பேசிக்கிட்டே கிடப்பாங்க பாட்டு. ஆனா வெளியில பார்த்தீங்கன்னா சண்டை எல்லாம் போடுறாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போறேன். அப்ப டிடி போறதுக்கு ஜேடன் ரெடி ஆயிட்டு இருக்கான். ஸ்டீவ் சொன்னான், ஏமா இந்த டிடி மேடத்துல இவங்க இருக்கட்டுமா, நமக்கு வேண்டாம், அங்கே இருக்கட்டுமா. அதாவது இதெல்லாம் பொய். அதாவது பயங்கர அன்பு இருக்கும், ஆனா அந்த அன்பு வெளியில காட்ட மாட்டாங்க. இப்படிதான் அந்த அன்பு, இப்படிதான் இந்த 2 பேர் இருந்திருப்பாங்க. ஆவேல், காயின். இப்படித்தான் நான் சொல்றாங்க, இந்த 2 பசங்க இருந்திருப்பாங்க, ஒன்னா விளையாண்டு இருப்பாங்க, ஒன்னா வளர்ந்துருக்காங்க. சரியா? ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு பிரச்சனை வருது. ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அக்செப்ட் பண்றார், காயினுடைய காயில் அக்செப்ட் பண்ணல. என்ன நடக்குது பாருங்க, அன்பு ஆஃப் ஆயிடுச்சு, பிலோ அன்பு பிரேக் ஆயிடுச்சு. 4:6. அப்பொழுது 5. அப்பொழுது காயின் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறிப்பது. இங்கதான் அந்த பிலோங்கிற அன்பு ஆஃப் ஆகுது. ஏன்னா இது மூலையில இருந்து வர்றாங்க, இருதயத்துல வர்றது. பாக்குறான், அவன் காணிக்கை ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு, ஏன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளட்டு காணிக்கை ஃபர்ஸ்ட் எரிச்சல் வரும். அப்ப உங்கள்ட்ட இருந்து ஒரு அன்பு ஒருத்தர்கிட்ட போகுதுன்னா ஃபர்ஸ்ட் சைன் எரிச்சல் வரும். இது எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிருச்சு ஒரு எரிச்சல். அடுத்து என்னதான் மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கோபமா மாறிக்கொண்டு 8வது வசனம் பாருங்க. காயின் தன் சகோதரனை ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும்போது சமயத்திலே காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். ஃபர்ஸ்ட் மர்டர். இதை நம்ம இந்த மர்டரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. ஒண்ணு பாக்குறோம். இனி ஆபேல் போயிட்டான், காயின் தனியா இருக்கான். காயினால இன்னும் தேசிக்க யாரும் கிடையாது. நான் ஒரு கொலை பண்ணிட்டான். அப்ப அந்த அன்பு, பிலோ அன்பு டோட்டலா டிசைட் ஆச்சு. சரி, இது ஒரு சிங்கிள் மேனை காமிச்சது. இனி ஒரு மனு வர்க்கத்தையே நம்ம பார்க்க போறோம். மனு வர்க்கம் ஆண்டவர் உண்டு பண்ணின மனு வர்க்கத்தை. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் என்றும் பொல்லாதென்று கர்த்தர் கண்டு. இப்ப ஆண்டவர் தான் உண்டு பண்ணின சிருஷ்டித்த மக்களை பார்க்கிறார். நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும். எப்ப சந்தோஷம் கிடைக்கணும், நம்ம ஒரு வேலையை பார்க்கிறோம். அந்த வேலை நமக்கு என்ன கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஓபில வந்து உட்கார்ந்தா அவனுடைய பெரிதான கிருபையினால நிறைய பேஷண்ட் வெயிட் பண்ணிருப்பாங்க. வந்து உட்காருவேன், பேஷண்ட் பார்க்க ஆரம்பிப்பேன், ரொம்ப சந்தோஷமா பார்ப்பேன், ஒரு ஜோக் அடிப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அனுப்பிக்கிட்டே இருப்பேன். இப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அது ஏதாவது பேஷண்ட் வந்து, சார் நீங்க மருந்து கொடுத்தீங்க சார், எனக்கு நல்லா ஆயிடுச்சு சார் சொன்னா அப்பா ஒரே குஷியாயிருவேன்.
இதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். இந்த சந்தோஷம் செய்யற தொழில கிடைக்கிற சந்தோஷம். ஆனா இங்க ஆண்டவருக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு. அவர் உண்டு பண்ண எல்லாரையும் பாக்குறாரு, பார்த்து இருதயத்தை பாக்குறாரு. இந்த இருதயத்துக்குள்ள என்ன இல்லைன்னா அகாபே அன்பு இல்லை, பிலோ அன்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எம்டியா தான் இருக்குது. 6வது தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமா இருந்துச்சு. அவர் இருதயத்துக்குள்ள விசனமா இருந்துச்சுன்னா அந்த இருதயத்திற்குள்ள என்ன இருக்க வேண்டிய ஒரு அன்பு, அதாவது பிலோ அன்பு அல்லது அகாபி அன்பு இருக்கணும். ஏதாவது ஒரு அன்பு இருக்கணும் இல்ல. ஆனா இதுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா, மார்க்கு 7வது அதிகாரம் 21. மார்க்கு 7:21. அந்த அகாபி அன்பு அல்லது பிலோ அன்பு இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வருது. ஸ்டார்ட் ஆகி அப்படி ஸ்வாங்கன்னு வெளியே வருது. இது ஆண்டவர் பார்க்கிறாரு, டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயா, இந்த கன்றவை நான் ஏன் உண்டாக்குனேன் அப்படிங்கிறாரு. சரி, இந்த பிலோ அன்பை குறித்து ஒரு சில காரியம் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். 2 அன்பு இருக்குது, அகாபே அன்பு, அடுத்து பிலோ. இந்த பிலோ அன்பு என்னன்னா, இது எங்க இருந்து வருதுன்னா மூளை அல்லது கண்கள் வந்து வரும். இது எதுக்காக ஆண்டவர் உண்டு பண்ணா நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு ஸ்டடினால கொஞ்சம் அதை ஆழமா நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆணை உண்டாக்குறாரு, ஒரு பெண்ணை உண்டாக்குறாரு. அந்த ஆணுக்கு அந்த பெண் மேல ஒரு அட்ராக்ஷன் வரும், ஒரு மோகம், காதல், இச்சை வருது. வரணும். ஏன் வரணும்னா அவங்க 2 திருமணம் செய்யணும். திருமணம் செய்துட்டு அதன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி இந்த உலகத்துக்கு வரணும். இதுதான் நோக்கம். அப்ப 2 ஜடத்தை உண்டு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆதாம்ங்கிற ஒரு ஜடம், அதுக்குள்ள என்ன கிடையாது, இந்த ஃபீலோங்கிற ஒரு உணர்ச்சி கிடையாது. ஏவாள்ங்கிற ஒரு ஜடத்தை உண்டு பண்ணிட்டார். அந்த ஏவாள்ங்கிற ஜடத்துக்குள்ள என்ன கிடையாது, ஒரு பெண்மைங்கிற ஒரு உணர்ச்சி இல்லை. அது ஒரு ஜடம் மாதிரி இருக்கு. இப்படி இது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும், அது அப்படி அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கும். பார்க்காது, பார்த்தாலும் பேசாது, பேசாலும் ஒண்ணு செய்யாது. என்னுடைய ஒரு சொந்தக்கார பையன், நான் சொல்ல விரும்பல, ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்டா இருப்பான். அதாவது 10th படிக்கிற பையன். அவங்க மிஸ் அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, மேடம் உங்க பையன்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, இது கோ எஜுகேஷன் ஸ்கூல், இது எந்த பொம்பளை பிள்ளையும் பேச மாட்டேங்க, எல்லா பசங்களும் பேசுவாங்க, சிரிப்பாங்க, வருவாங்க, இவன் மட்டும் அப்படி அலூஃபா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது வர எங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா வேற மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இந்த பசங்க அங்க போய் இந்த பொம்பளை பிள்ளைய கிண்டல் அடிச்சான், அவளோட இதெல்லாமே எங்களுக்கு காமனா வரும். அதுக்கான். ஆனா உங்க பையன் பேச மாட்டேங்கிறான். இதை கேட்கும்போது அவங்க அம்மாக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், வருத்தமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய வேல்யூஸோட அவங்க அம்மா வளர்த்துருக்காங்க இந்த பிள்ளைய. அன்புடைய பிள்ளை, இந்த பிள்ளை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அதனால அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே சரி சரி அப்படியே போயிட்டாங்க. அதாவது இந்த மேடமும் கம்ப்ளைண்ட் பண்ணுது, ஆனா அது முரட்டுத்தனமா கம்ப்ளைண்ட் கிடையாது. அது ஒரு ஆசையான கம்ப்ளைண்ட். உங்க பையனை பாருங்க, ஏன் பொம்பளை பிள்ளையோட பேச மாட்டேங்கிறான்ட்டு ஒரு மேடம் கேட்கறாங்க. அப்ப இவனுக்குள்ள என்ன இருக்கல அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பிலோ, அதாவது மாமிச அன்பு இல்ல, ஒரு அட்ராக்ஷன். பொம்பளை பிள்ளைய பார்த்தா அவன் பார்க்கணும், பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த மேல நினைக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிலோங்கிற அன்பு மிக மிக முக்கியம். ஆண்டவர் ஏன் அந்த பிலோ அன்பை கொடுத்திருக்கிறான்னா, அந்த பிலோ அன்பு இருந்தால்தான் ஒரு கணவன் மனைவிங்கிற ஒரு அட்ராக்ஷன் வரும். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ரைட், ஏன்னா அது ஒரு ஸ்டடி பார்த்தீங்களா. இந்த அட்ராக்ஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா, நான் சொல்றது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி, கல்யாணம் கட்டிட்டு நீங்க பாட்டு அடுத்த பொண்ணை பார்த்துட்டு அந்த அக்செப்ட் பண்ண மாட்டோம். இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேல ஒரு மோகம் இருக்கணும். அனிமல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க, அது இன சேர்க்கை நடக்கும். இப்ப ஒரு குரங்கு இருக்கு, மங்கி. அந்த ஆண் மங்கி அப்படியே ஒரு மாதிரி மக்க மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் ஆகாது அந்த பெண் மங்கியை பார்த்து. அதுக்காண்டி அந்த பெண் மங்கியுடைய வெஜனால அது எப்படின்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு கலர் வரும். அந்த கலரை அந்த ஆண் மங்கி பார்த்து அட்ராக்ட் ஆகும். இத பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா உதட்டுல லிப்ஸ்டிக் போடுறாங்க. இந்த லிப்ஸ்டிக் எதுக்காக போடுறாங்கன்னா அட்ராக்ட் பண்றதுக்கு. அப்ப நம்ம பாக்குறோம் பிலோங்கிற ஒரு அன்பை பாக்குறோம்.
இந்த பிலோங்கிற அன்பு எங்க இருந்து வரணும்னா அது மாமிசத்திலிருந்து வரும். இது தேவையா? எஸ் தேவை. இது இல்லைன்னா ப்ரோக்ரியேஷன் நடக்காது. சரி, ப்ரோக்ரியேஷன் இன விருத்தி நடக்காது. இப்ப பைபிள்ல இருந்து நம்ம இன்னும் சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். ரைட், அதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும்னா, இது ஒரு காரியம், அந்த அன்பு ஏன் அது பிரேக் ஆச்சுங்க நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 16:6. இங்க ஒரு பிலோ இருக்கு. இந்த பிலோ எங்க யாருக்கு இருக்கணும்? ஒரு வேலைக்காரிக்கு எஜமானுக்கும் இருக்கணுமா? எஸ், இருக்கணும். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லுங்க. மரியாள் இருக்கிறதா நான் சொல்றேன். மரியாள்கிட்ட ஒரு நம்ம விசுவாசி தான் ஒரு ஆள் வந்து, என்னம்மா உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஏதோ பேசியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கா, என்ன உங்க டாக்டர் இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இவ்வளவுதான் கொடுத்தாரா அப்படின்ட்டு பிடிச்சு திட்டு திட்டு திட்டுன்னு திட்டி விட்டா. அவர், உங்களுக்கு எங்க டாக்டரை பத்தி உங்களுக்கு தெரியாது, வாயவே திறக்காத, உன்னை அடிச்சுப்படி பார்த்துக்க, ஒழுங்கா ஓடி போயிரு. அப்ப அவளுக்கு அவங்க 2 பேரும் ஒர்க்கர் தான். மரியாள் ஒரு ஒர்க்கர். ஆனா அவங்க டாக்டரை பத்தி பேசணும்னு அவளுக்கு கோவம் வந்துச்சு. காரணம் அவளுக்கு அன்பு. அந்த அன்பு இல்லை. வாசிப்போமா? ஆதியாகமம் 16வது அதிகாரம் 6வது வசனம். அதுக்கு ஆபிரகாம் சாராளை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறார், உன் பார்வைக்கு நலமானது செய்கின்றால். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினாலே அவள் அவனை விட்டு ஓடி போயிட்டு. கடினமாய் நடத்தின. இப்ப எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் என்ன இருக்கணும்? ஒரு பிலோங்கிற ஒரு அன்பு இருக்கணும். அந்த அன்பு இல்லைங்கிற உடனே அவர் வெளியே ஓடிய போயிட்டார். அந்த வெளியே ஓடுனதுக்கு காரணம் என்னன்னா 10வது வசனத்தை நான் அப்படி வாசிக்கிறேன். இப்ப அந்த பிலோ அன்பு போய் அகாபே அன்பு அவ மேல இறங்குது. பாருங்க, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 10வது. பின்பு கர்த்தருடைய தூதனான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணிய முடியாதா இருக்கும். பாருங்க, ஆண்டவருடைய அன்பை பாருங்க. எஜமாட்டி அன்பை காட்டல, ஆண்டவர் தன் அன்பை ஒரு ஆசீர்வாதமாக ஊற்றுகிறார். அவளுக்கு மட்டும் கிடையாது, சந்ததிக்கு. இந்த சந்ததிக்கு போக 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 ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கறது யாருன்னா ஆகார். ஆகார் யாரு? அடிமை பெண். ஆபிரகாமுடைய அடிமை பெண்ண ஆபிரகாம் சொல்றாரு, உன் கையில கொடுத்துட்டேன்ப்பா, நீ என்ன நினைச்சி அன்பை செலுத்தணும். அன்பை செலுத்துற போது அந்த அன்பை தூக்கிட்டா என்ன பார்க்கணும்னா, ஒரு கடினமான இருதயமா மாறும்பொழுது ஆண்டோடைய அன்பு இறங்கி வருது. உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுச்சு. இது தேவன் கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு. சரி, இப்ப 4வது ஒரு குறிப்பை தருகிறோம். அது என்னன்னா ஆதியாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். 20:6. ஆண்டோடைய அன்பு வந்து பாவம் செய்யாம தடுக்குது. பாவம் செய்யாம தடுக்கிறதுக்கு தேவ அன்பை நம்ம பார்க்க போயிடும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் ஒரு பஞ்சம் வருது. அதனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்துக்கு போகிறார். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். ஆண்டவர் எப்படி ஆபிரகாம் மேல அன்பா இருக்காரு, சாராள் மேல அன்பா இருக்காரு. இருந்து சந்ததி வரணும், அது பரிசுத்த சந்ததி வரணும். சந்ததிக்குள்ள எதுவுமே உள்ள வந்துடக்கூடாது. அதனால ரொம்ப பர்டிகுலரா இருக்க இருந்து, நீ செத்தாய், அவன் உன்னுடைய மனைவியா இருக்காளே. ஆராசனம். அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தா என்று அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்தபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட, நான் உனக்கு இடம் கொடுக்கிறது. ஆண்டவர் செட்டையில மூடி வைத்திருக்கிறாங்க ஆபிரகாமையும் சாராளையும். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து தான் சந்ததி வரணும். அப்ப ஆண்டோடைய அன்பு எப்படி வெளிப்படுத்தினா, பாவம் செய்யாதபடி தடுக்க. சாத்தா என்ன செய்வான்னா, கண்களை இச்சையை கொடுத்து செய்யி செய்யி செய்யின்னு தூண்டுவான். ஆனா இங்க ஆப்போசிட்டான காரியத்தை அந்த பிலோ அன்பு கூட வராதபடி ஆண்டவர் செய்றாரு, தடுத்து நிறுத்துகிறார். இது ஆண்டோடைய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, அடுத்து இன்னொரு ஸ்டெப்பை பார்க்கிறோம். 21வது அதிகாரம் 10வது வசனம். 21:10. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும்
புறம்பே தள்ளு. இந்த அடிமை பெண் என் மகன் என் குமாரனை ஈசாக்கோடு சுதந்திரவாளி இருப்பதில்லை என்றால். இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சோதனை வந்துருச்சு. என்ன சோதனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்லிருக்காருன்னா, உன் சந்ததி அப்படின்னு நான் சொல்றாரு. யார் சந்ததி? உன் சந்ததி. அதை நான் எப்படி செய்வேன்? மிகவும் பெருக பண்ணுவேன். மேல பாருப்பா, மேல நட்சத்திரத்தை என்ன முடியுமா? எண்ணி பாரு, அதோட உன் சந்ததி பெருசா. இது நைட்ல பகல தரையப்பார், மண்ணப்பார், அதை எண்ணிப்பார். கடற்கரை அத்தனை மணலை விட ஒன்னு இப்படிதான் அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். ஆனா பிள்ளை இல்லை. ஏன் பிள்ளை இல்லை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு ஆசை என்னன்னா, அது என்னுடைய பிள்ளை, நான் கொடுக்கிற பிள்ளை நீ உணரும். கல்யாணம் கட்டி கரெக்டா 3வது மாசம் அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு மாப்பிள்ளை இது யாம்பிள்ளா யாம்பாயா யாம்பில்லான்னு சொல்லுவாங்க. ஆனா 100 வயசாயிருச்சு, பிள்ளை வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இப்ப ஆண்டவர் செய்யறாரு, இடைப்பட்டு ஒரு பிள்ளையை கொடுக்குறோம். இப்ப இந்த நேரத்துல என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசுவாசம் இருக்கும். என் ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பாங்க. ஆனா சாரால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என் வேலைக்காரி உனக்கு நினைச்சேன் கொடுக்குறேன். அப்ப அந்த வேலைக்காரிய நீ என்ன செய்ய, அதன் மூலமா என்ன செய்ய, பிள்ளை பெற்றுக்கோ அப்படிங்கிறாரு. அப்ப பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளை வளர்றான். பிள்ளை வளர்ந்த உடனே அவன் கேலி பண்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய, வெளியில தள்ளிடுங்கிறாரு. ஒரு குமாரனை பெற்று, குமாரன் பிறந்துட்டாரு. அதாவது ஈசாக்கு பிறந்தாச்சு, இனி யார் தேவையில்லை? தேவையில்லை. என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளிக்கு. இப்ப 11 தன் குமாரனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியத்துக்கு அவருக்கு மிகவும் துக்கமா இருந்துச்சு. இருக்கும், ஏன் இருக்காது? அவருக்கு கிடைத்த ஃபர்ஸ்ட் குழந்தை தான் ஈசாக்கு. அதுக்கப்புறம் தான் பறக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த அன்பு ஒரு பிலோ அன்பு தான், தூரத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி அநேகருக்கு இது நடக்கவே நடக்காது. அன்னைக்கு ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு ஆள் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய ஆல்கஹால் குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார். கொஞ்சம் வயசு பையன். நான் கேட்டேன், என்னப்பா லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார். அவங்களுக்கு எல்லாருக்கும் சுத்தி ஒரே சந்தோஷம். என்னாச்சுப்பான்ட்டு, சார் ரொம்ப நாள் என்னை காதலிச்சா சார், இப்ப அவங்க அம்மா அப்பா வேண்டான்னு என்னை விட்டுட்டா சார். நீ சந்தோஷமா இருப்பா, எப்படி சார் இருக்க முடியும்? நீ எவ்வளவு காதலிச்சேன்னு கேட்டேன். சார் ஒரு 3 மாசம் காதலிச்சேன் சார். சரி வேண்டான்ட்டாளா? உலகத்துல வேற பெண்கள் இருக்காவலாப்பாங்க? இருக்காங்க. உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க முடியுமா? உங்க அம்மா அப்பா சொன்னாங்க, சார் கொஞ்சம் வயசா இருந்தா இவனுக்கு இப்ப சார் கட்டி கொடுக்க முடியும். என்ன செய்யும், உலகம் பெருசாப்பா, இதான் முடிவுன்னு சொல்லி உன் வாழ்க்கையை முடிக்காத, சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் பிலோ சந்தோஷம். ஆனா திருமணம் பண்ணிட்டு கணவன் மணிக்கு இருக்கிற சந்தோஷம் தான் அகாப்பே அன்பு. நான் சொன்னேன் அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான்னா சந்தோஷமா இருப்பான், இல்லைன்னா வேற கிட்ட போய் சாவான். அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இது ஒரு ஆசீர்வாதம். அந்த அன்புல ஆண்டவர் என்ன செய்யறான்னு கேட்டா, 21வது அதிகாரம் 14வது வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்த ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே என்ன சம்பவித்து பயப்படாது. பிள்ளைக்கு தேவன் சத்தத்தை கேட்டா. இதாங்க பிள்ளையின் சத்தம் எங்க போகுது? பரலோகத்துக்கு போகுது. அது அழுகுது. கேட்டு ஆண்டோடைய அகாப்பே அன்பு எப்படி காட்டுறாரு பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய அன்பு போயிடுச்சு. ஆபிரகாம் அன்பு போன உடனே பரலோகத்திலிருந்து ஆண்டோடைய அகாப்பே அன்பு வருது. நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையினாலே பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். எல்லாத்துலயும் ஆண்டவர் ஒரு அன்பை காட்டுறாரு. அந்த அன்புங்கிறது ஒரு பெரிய அன்பு, அகாப்பே அன்பு. சரி, அடுத்து ஒரு அன்பை நான் காட்ட போகிறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற எல்லாராலையும் முடியாது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனம். இங்க ஆபிரகாமுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22வது அதிகாரம் முதல் வசனத்துல ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்ன காரியம் சொல்லி முன்னாடி ஃபுல்லா இருக்குது, அதெல்லாம் இப்ப போக முடியாது. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி அவர் அவனை நோக்கி ஆபிரகாம் என்றார், வித்வானியன். இப்ப உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைப்பார், சந்தேகம் இல்லை. சரி, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாக ஈசாக்கை, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும், குத்துமைப்பால் அவர்கிட்ட பேச முடியாது. ஈசாக்கை ஆண்டவர் இந்த ஈசாக்குங்கிற சொல்ல வந்தா இவர் யார இஸ்மவேலை கொண்டு வச்சிருப்பாரு. இஸ்மவேலை பலி செலுத்து லேசு, ஏன்னா ஏற்கனவே தோர்த்து விட்டாச்சு, அவனை பிடிச்சு. ஆனா ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு, ஈசாக்கை
நீ அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றிலே அவனை தகன பலி இடு. நம்ம ஆண்ட தகன பலி கேட்பாரா? பிள்ளைய பலியா கேட்பாரா? இன்னும் கேட்க மாட்டார். ஆனா ஒரு டெஸ்ட் வைக்கிறார். உங்களுக்கு டெஸ்ட் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அது கஷ்டம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ என்னைய நேசிக்கிறாயா, உன் பிள்ளைய நேசிக்கிறாயா? எப்பவுமே ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைப்பார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்பதான் ஆண்டவர் என்ன அவருக்கு எதிர்பார்க்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல், நீ யார் அதிகமா நேசிக்கிறது? ஆண்டவர் ரொம்ப பர்டிகுலரா இருப்பார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 29வது வசனத்துல இங்க ஆண்டவர் இங்க டெஸ்ட் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட். பிரதான ஆசாரியன், வயசான ஆளு, ஏலி, கண்ணு கூட பார்வையெல்லாம் போயிருச்சு. அவர்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 29வது வசனம், என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலி. ஆண்டவர் செலுத்துற பலியை என்ன செய்வாங்க? என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். உதைக்காதனா மதிக்கிறது கிடையாது. நான் இன்னைக்கு புல்பேட்ல பாக்குறேன், ஒரு பாஸ்ட் அந்த காணிக்கை பை வருது, அவர் இந்த கையை அப்படி வச்சு அந்த உள்ள போட்டார், வச்சு போட்டுட்டு அப்படியே ஒரு வணக்கம் வைக்கிறார். எனக்கு ஆச்சரியமாச்சு. அதாவது அவர் அந்த காணிக்கையை அந்த பையில போடும்போது அவருடைய பய பக்தி என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆச்சரியமாச்சு. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன்னா ஆண்டவர் எப்படி அதை பார்த்துட்டு பாருங்க. இதைத்தான் காணிக்கைய நீ உதைப்பானே. என் ஜனமாகிய இஸ்ரவேலுடைய காணிக்கைகள் எல்லாம் பிரதானமாக கொண்டு வரும்போது உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என் மகன் என்னை பார்க்கலாம் உன் குமாரனை மதிப்பானே. இது ஆண்டவர் சொல்றார். அதனால ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு. 30வது வசனம், நான் என்னை கனம் பண்ணவில்லை, நானும் கனம் பண்ண. இப்ப ஆண்டவரை கனம் பண்றது யார் கனம் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரா. இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்தார்னா, நீ யாரை மதிக்கிற? நான் என்னைய மதிச்சா உன் கையில இருக்கிற உன் ஈசாக்கா பலி கொடுக்க நீ பயப்பட மாட்டேன். பாருங்க 10வது ஆதியாகமம் 22:10. இந்த அன்பு அகாபே அன்புங்க, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு. இதுக்கு ஈக்குவலா ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரை நீங்க கேட்டுட்டீங்க, நான் கொடுத்துருக்கேன், பிரச்சனையே கிடையாது எனக்கு. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். எப்ப கூப்பிட்டார்னா, பின்பு ஆபிரகாம் 10வது வசனம், தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டும்படி கத்தியை எடுத்தார். கத்தி எடுக்கிற வரை ஆண்டவர் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணிட்டு தூக்கிட்டாரு, தப்புன்னு போட்டுருவாரு. அதாவது இவருக்கு இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாமுடைய இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே 100 வயசாயிடுச்சு, இந்த சரீரம் செத்து போச்சு, என்னால ஒரு குழந்தைய உண்டு பண்றதுக்கு என்னால பவர் கிடையாது, நீங்க கொடுத்தீங்க. இப்ப அந்த பிள்ளையை நீங்க கேட்கறீங்க. நான் என்ன செய்வேன்? ஒரு போர்டு போடுவேன், பீஸ் போட்டுருவேன். என்ன செய்வேன்? எப்படி ஆளை பீஸ் போடுவேன், கை காலு தண்ணி எல்லாத்தையும் பீஸ் போட்டு அடிக்க வச்சிருங்க. அடிக்க வச்சுட்டு தீயதான் இருக்கு, ஃபயர் அப்படி எரியும், கப்பா கப்பா கப்பான. யார் எரிவா? என் மகன் ஈசாக்கு எரிவான், அப்படி ஆஷா மாறிவான். அப்புறம் நீங்க என்ன செய்வீங்கன்னா, இந்த சாம்பல்ல இருந்து என்னுடைய குமாரனாகிய ஈசாக்க கொடுப்பீங்க. ஏன் எனக்கு கொடுப்பீங்க? அவன் மூலமா தான் வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு அந்த அளவு விசுவாசம் இருக்கு. ஆண்டவரே, நீங்க என்னை சும்மாலாம் நினைச்சிடாதீங்க அப்படிதான் கத்தியை தூக்குறாரு. விட்டா என்ன செய்வார்? போட்டிருப்பாரு. போட்டு என்ன செய்வாரு? பீஸ் போட்டிருப்பாரு, அரசை எரிச்சிருப்பாரு. அந்த ஆண்டவர் அதை அனுமதிக்கணும். என்ன சொல்றாரு? 12வது வசனம், அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. அப்பா, வாகாபே அன்பா நான் பார்த்துட்டேன், அது எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, எனக்கு இது போதும், இதுக்கு மேல தேவையில்லை. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ தேவனுக்கு பயப்படும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்பொழுது? ரைட் நவ், இல்லைன்னா கிடையாது. சரி, அடுத்து பாருங்க. ஆண்டவர் 24வது அதிகாரம் 58வது வசனம். ஆதியாகமம் 24:58. இப்ப ரெபேக்கா, ஈசாக்கு கல்யாணம். ஈசாக்கு வளர்ந்துட்டாரு, 40 வயசு ஆயிடுச்சு, பொண்ணு பார்க்கணும், பார்த்தாச்சு. பொண்ண ரெபேக்கால கூப்பிடுறாங்க. ரெபேக்கால் போறதுக்கு ரெடியா
அவங்க நினைக்கிறாங்க இன்னும் ஒரு வாரம் இந்த பிள்ளை இங்க இருக்கட்டும்னு நைஸா கேட்கறாங்களோ. ஒரு வாரம் அடுத்த என்னாகும் 10 நாள் ஆகும். அம்மா வீட்டுக்கு சில அக்கா பாரு போவாங்க, ஒரு வாரம்னு சொல்லி 10 நாள் ஆகும், ஒரு மாசம் பாரு அங்கேயே உட்காந்துக்கிடுவாங்க. அதனால என்ன கேட்கறாங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த பொண்ணு வாயினாலே கேட்போம் என்ன செய்ய போறா அப்படின்னு சொல்லி 58வது வசனம் பாருங்க. ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதரோட கூட போகிறாய், அவள் போகிறேன். என்ன நடக்குது நான் சொல்றேன். அம்மா அப்பா அண்ணன் லாபான் இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இவங்க தான் கஷ்டப்பட்டு ரெபெக்காளை வளர்த்தாங்க. ஆனா அந்த அன்பு டைரக்டா மாறி, இல்ல இனி நான் இந்த வீட்டுல எனக்கு வேலை இல்லை, இனி நான் என் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும், என் மாப்பிள்ளை கூட இருக்கணும், என் மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. அவருதான் எனக்கு என்ன செஞ்சாரு, ஒட்டகத்துக்கு தண்ணி கேட்டாரு, நான் கொடுத்தேன், இப்ப கூப்பிடா நான் போயிருவேன். அதனால அங்க பாத்தீங்கன்னா 67வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவன் தனக்கு இருந்த மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் ஒண்ணு போயிட்டு ஒண்ணு வந்துருச்சுட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க, துக்கம் இருந்துச்சு. அது பயங்கரமான அன்பா இருக்கும். ஒத்த பிள்ளை எப்படி வளர்த்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க. இங்க மேல போயிட்டு வந்த 22வது அதிகாரத்தில் நடந்தது ஈசாக்கு சொல்லியிருப்பானா? சொல்லிருப்பா. அந்த அம்மா செருப்ப கலத்தி அடிக்க வந்திருக்க, ஏன்டாடே என் பையனை நீ கொலை பண்றதுக்கு போன நீ சொல்லி பயங்கரமா திட்டி இருக்கும். பையில இல்ல, நம்ம யோசிச்சு பார்ப்போமே. உங்க வீட்டுல நல்லா விடுவாங்க அவங்க வீட்டுக்காரமா? பின்னிட மாட்டாங்க. ஆனா அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்ப எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க, வேதனை அடைஞ்சிருப்பாரு ஈசாக்கு. 40 வயசானாலும் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டே இருப்பாரு, அம்மா அம்மா அம்மான்னு அழுதுட்டு இருப்பாரு. ஆனா இப்ப ஆண்டவர் யாரை கொண்டு வந்தாரு? ஒரு பெண் ரெபெக்காள். அவளுடைய ஆசை அன்பு எல்லாம் யார் மேல இருந்துச்சு? அவங்க அம்மா அப்பா அண்ணன் மேல இருந்துச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா. எனக்கு தேவையே இல்லை, நான் எங்க போறேன்? எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பத்தை வச்சிருக்கிறார். அந்த குடும்பத்துல போய் இவ போன உடனே துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். ஒரே ஒரு அன்பை பார்த்துட்டு நம்ம முடிக்க போயிடும். 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளும். 2 சாமுவேல் 18:5. இது தகப்பனுடைய அன்பு. அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக பயங்கரமா எழும்பி வர்றாரு. எழும்பி வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாது எல்லாம் செஞ்சுட்டார். இப்ப ஒரு யுத்தம் வருது. இந்த யுத்தம் வரும்பொழுது அவரு இது எல்லார் வீட்லதான் நடக்கும். சரி, இங்க தகப்பன் நண்பன் நம்ம பார்க்க போறோம். இப்ப தாவீது வெறும் காலோட நடக்கிறாரு, ஒரு முகத்தை மூடிக்கிட்டு நடக்கிறாரு. ஒரு கூட்டத்தில் அவங்களோட வர்றாங்க. எப்படி இருக்கணும்? அவர் சொல்றாரு, நான் ஓடிடுவோம், ஏன்னா இந்த அப்சலோம் வந்து எருசலேமே அழிச்சுடுவோம், அரண்மனை அழிச்சுடுவோம்ட்டு கஷ்டத்தோடு போகிறாரு. இப்ப அது மேல கோபமே வரல. அதாங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 2 சாமுவேல் 2 சாமுவேல் 18:5. ராஜா தாவீது என்ன சொல்லுகிறார்னா, அந்த அபிசாயா ஈசாக்கு பிள்ளையாண்டானாகி அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்க. யுத்தத்துக்கு போறாங்க ஐயா, அவனை மெதுவா நடக்க முடியுமா? முடியாது. ஆனாலும் சொல்றாரு, என் பையன்பா பார்த்து செய்யுங்கப்பா அப்படிங்கிறாரு. இப்படி ராஜா அப்சலோம் கேட்டாது கட்டளை எல்லாரும் கேட்கறாங்க. கடைசியில அவனை கொன்றாங்க. கொன்ன உடனே வந்த வேதனையை பார்த்தீங்கன்னா 18வது அதிகாரம் 33 சொன்னாங்க. இதுதான் தகப்பனுடைய அன்பு. இந்த அன்புக்கு அளவே கிடையாது. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கோழி வாசலில் மேல் ஏறி போய் அழுதார். அவன் ஏறி போய், என் மகனே அப்சலோமே, என் மகனே, என் மகனாய் அப்சலோமே, நான் உனக்கு பதில் செத்தான நாளைக்கு அப்சலோமே, என் அப்சலோமே, என் மகனே என்று சொல்லி இந்த அன்பு யாருக்கு இருந்துச்சு? அப்சலோமுக்கு இருந்துச்சா? அப்சலோமுக்கு பதவி, அவனுக்கு சீட்டு வேணும், ராஜாவாகணும். இது ஒரு எரோஸ்ங்கிற அன்பு. அதெல்லாம் நம்ம நாளைக்கு தியானிப்போம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. அகாபே அன்புங்கிற அன்பை நாங்கள் ஃபர்ஸ்ட் தியானித்தோம் ஐயா. இன்று கண்களினாலே இருதயத்தில் வருகிற அன்பை குறித்து தியானித்தோம் ஐயா. இந்த அன்புகள் எல்லாம் ஐயா அழிந்து விடக்கூடிய அன்பு ஐயா. ஆனால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மேல உள்ள அன்பு நித்தியத்துக்குள்ள அன்பு ஐயா. அது நாங்கள் தொடர்ந்து அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.